பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது எந்த பாவகத்தில் இருக்கோ அதே பாவகங்களில் இன்னொரு ஜாதகருக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்தா பிடிக்கும். இந்த ஃபேமிலியிலேயே கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது எந்த ராகு கேது அச்சு வைத்து பலன் சொல்லுதல் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் உள்ள காரக உறவு குடும்பத்தை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. அந்த 2 ராசிக்காரங்களும் பலவிதமான அவமானம், கேது இருக்கடா அவமானம் பட்டே தீருவாங்க. ஹாஸ்பிட்டல், கோயில், அந்தந்த பாவகத்தை பொறுத்து நம்ம எடுக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம சுத்தப்படுத்துவதற்கு உண்டான ஒரு பொருட்கள் தானம் செய்வதன் மூலமாக நமக்கு அவமானங்கள். அடுத்ததா ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சேலத்தின் ஜோதிட முத்துக்களில் மிக உயர்ந்த முத்தாக இருக்கும் ஜெயலலிதா மேடம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க மேடம். குருதேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யோக வாராகி சக்தி பீடத்தின் 16வது மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். முதலில் என் தாய் தந்தையருக்கு வணங்குகிறேன். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி வந்துள்ள உயர் திரு முகுந்தன் முரளி ஐயாவிற்கும், மேலும் மூலிகை சித்தர் மணி முருகேசன் ஐயாவிற்கும் என் பணிவான வணக்கங்கள். மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் நன்றி கலந்த அன்பான வணக்கங்கள். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா கதம்பம் மாதிரி இன்றைக்கி வந்து சொல்ல இருக்கேன். என்னோடய அனுபவ கருத்துக்கள், நான் கற்றுக்கொண்ட கருத்துக்கள், அந்த மாதிரி தான் இன்றைக்கி சொல்ல இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா யாரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது எந்த பாவகத்தில் இருக்கோ அதே பாவகங்களில் இன்னொரு ஜாதகருக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்தா பிடிக்கும். இந்த ஃபேமிலியிலேயே கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் யாரை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் பாவகத்தில் இன்னொருவருக்கு ராகு இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து மேஷராசியில் இருக்கான்னு வைங்களேன், அதே மேஷராசியில் ராகு இருந்தால் அந்த ராகு இருக்கிறவரை பார்த்தா இந்த சந்திரன் இருக்கிறவருக்கு பயம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பயம், பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அது ஃபேமிலிலையும் பார்த்துக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நம்ம சிலரை பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பார்த்துக்கலாம், ஒர்க்கிங் பிளேஸ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இந்த ராகு கேது அச்சு வைத்து பலன் சொல்லுதல் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் உள்ள காரக உறவு குடும்பத்தை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. இப்போ இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் சூரியன் இருந்தார்னா அந்த அப்பா வந்து அந்த குடும்பத்தில் ஒட்ட மாட்டார். ரெண்டாவது, இந்த ஜாதகருக்கே பார்த்திங்கன்னா அந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ரொம்ப டிலே ஆகி கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். இந்த அரசு வேலைக்கு முயற்சி வந்து பிறந்த இடத்திலிருந்து செஞ்சால் வராது. அவர் ஊரை விட்டு வெளியே போய் அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் ஒருத்தர் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, வெளிநாடு கல்விக்கு முயற்சி செய்கிறாங்கன்னும் போது நம்ம வந்து 9, 12 இந்த பாவங்கள், மறைவு ஸ்தானம் இதெல்லாம் பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு சொல்லும்போது யார் ஒருத்தருக்கு வந்து சந்திரன் 6, 8, 12 இந்த பாவகத்தில் இருக்கும்போது, அதுவும் நீர் காற்று ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போல் அந்த சமயத்தில் அந்த திசா புத்தியும் வரும் காலத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது என்னோட கருத்து. ராகுகேது அச்சுக்குள்ள கிரகங்கள் இருக்க காரக உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ராகுகேது அச்சுக்குள்ள எந்த காரக உறவுகள் நமக்குள்ளே இருக்காங்களோ அவங்க எப்பயுமே நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் இந்த ஜாதகருக்கு திசா புத்தி கோச்சாரத்தின் போது எளிய அந்த ராகுகேது அச்சுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். மிட் பாயிண்ட்டுன்னு மேடம் சொன்னாங்க. அதே போல் அச்சுக்குள்ளே இருக்க கிரகத்தில் ஏதாவது திசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ராகு கேது நமக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்காங்க, அவங்க வாங்கியிருக்க சாரம் என்ன, அவங்களுக்கு வந்து நம்ம சுபத்துவம் பெற்றிருக்காங்களா இல்லையா, அதை பொறுத்து நமக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்பயுமே கேது சுருக்குவாருன்னு சொல்லுவாங்க, ராகு அள்ளி கொடுப்பாரு. அதே போல் இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து மீனத்தில் ராகுவும்
கன்னியில் கேதுவும் போயிட்டுருக்க பட்சத்தில் அந்த 2 ராசிக்காரங்களும் பலவிதமான கேது இருக்க இடம் அவமானப்பட்டே தீருவாங்க. ராகு இருக்க இடத்துல வந்து மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கவே இருக்கும். எப்பவுமே ராகுவனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன மன அழுத்தம் கொடுத்தாரோ திரும்ப அவர் அடுத்த பாவகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்து அவருக்கு அள்ளி கொடுக்காம போகவே மாட்டார். அதே போல் கேது இருக்க பாவகத்தில் என்னென்ன அவமானங்களை கொடுத்தாரோ அந்த அவமானத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியும் சொல்லிட்டு தான் போவார். அதே ஒரு லக்னத்திலேருந்து 7ஆம் பாவகத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு 7ஆம் பாவகம் ராசியிலேருந்து 7ஆம் பாவத்துக்கு கேது இருக்கும்போது அங்கே அவமானங்களை போக்கணும் அப்படின்னா நம்ம மேடம் சொல்லித்தந்த கருத்துக்கள் தான் எனக்கு நிறைய கருத்துக்கள் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ் 7ஆம் இடம்ங்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ், திருமணம் கலத்திரம் இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ்னால் ஹாஸ்பிட்டல் கோயில் அந்தந்த பாவகத்தை பொறுத்து நம்ம எடுக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம சுத்தப்படுத்துவதற்கு உண்டான ஒரு பொருட்கள் தானம் செய்வதன் மூலமாக நமக்கு அவமானங்கள்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். இது அனுபவம் உண்மை. அதுவும் அந்த சமயத்தில் திசா புத்தி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அவமானங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது 7ஆம் இடம்ங்கிறது ஹாஸ்பிட்டல். இப்போ 7ஆம் இடத்துல வந்து புதன் வீட்டில் இருக்கார். கல்விக்கூடங்களுக்கு நம்ம துடைப்பம் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம், பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? பெண் வீட்டில் பெண்களுக்கு கொடுக்கலாம். பெண்கள் படிக்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு நம்ம இதெல்லாம் தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் வெளியே வந்து நற்பலன்களும் உண்டு என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. இதன் அனுபவபூர்வமான உண்மை. அதுக்கப்புறம் நம் ஒவ்வொருவரும் 4 நட்சத்திரம் நம்ம வந்து நிறைய எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருக்குது. இந்த 4 நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு நம்ம பலன்கள் நமக்கே எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கணும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம். நம்ம ஃபேமிலி ஜாதகத்தை வச்சு நம்ம ஃபேமிலி ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டாலே நீங்கள் 1000 ஜாதகத்துக்கு நீங்கள் வந்து பலன் கண்டிப்பாக சொல்லலாம். 4 நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே வந்து லக்னம் பார்க்குறோம், லக்னம் என்ற புள்ளி பார்க்குறோம், 7ஆம் இடம் கல்வினா 2ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஆனால் ஒரு 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். நம்ம எந்த நாளில் பிறந்தோம், அந்த கிழமைநாதன் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கார், அவரை யார் பார்க்குறாங்க, அவரோட ஒரு அசுப கிரகம் இருக்கா சுபகிரகம் இருக்குதா, எதனால் நம்ம கிழமைநாதன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிழமைக்குரிய அதி தேவதையை வழிபடும் போது அந்த கிழமையிலேயே வழிபடும் போது கண்டிப்பாக அந்த தாக்கம் வந்து குறையும். அதே போல் கிழமைநாதன் கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெருப்பு பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தை உண்டானது. அப்போ அந்த நாம் பிறந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அதி தேவதை கோயிலில் போய் நம்ம விளக்கு வைக்கிறது யாகங்கள் பண்ணுறது இதெல்லாம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் தாக்கங்கள் குறியும். அந்த கிழமைநாதன் வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் அந்த கிழமைநாதன் கிரகத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் நமக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் வந்தாலும் கூட இந்த யாகங்கள் விளக்கு வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தாக்கத்திலிருந்து மீளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நட்சத்திரம் நாளுக்கு அப்புறம் நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் இல்லைங்களா. இந்த நட்சத்திரம்ங்கிறது பார்த்திங்கன்னா காற்று தத்துவம். அந்த நட்சத்திர அதி தேவதைக்கு இல்லை நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் அதி தேவதை கோயிலுக்கு போகிறது, அந்த அஸ்வினினாக்கா சரஸ்வதி இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர அதிதேவதை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த கோவிலுக்கு போய் நம்ம பேரில் வந்து அர்ச்சனைகள் பண்ணி காற்று என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலமாகவே அற்புதமாக நம்ம ஜெயிக்கலாங்கிறது தான் உண்மை. அடுத்து திதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்போம். திதியில் பிறக்கும் போது ஒவ்வொரு திதிக்கும் ஒரு திதி சூன்யம்னு ஒன்று இருக்குது. திதி சூன்யம் இப்போ எப்படி வந்து ஒரு கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் இந்த 4 நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் திசா புத்தி முடக்கு இதுக்கு எல்லாமே ஒரு மார்க் இருக்குது. அதில் திதி சூன்யமுக்கு வந்து மீகர் மார்க் தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் அது வந்து தாக்கத்தை கொடுக்குது. அப்போ இந்த திதிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் தத்துவம். அப்போ நீர் தத்துவம் போது எந்த திதி இப்போ எந்த ஒரு துவாதசி திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமும் மகரமும் வந்து திதி சூன்யமாயிடும். அப்போ அந்த 2 இடத்துக்கு உண்டான அதிபதிகள் யார்? சுக்கிரன்
சனி. இவர்களுக்கு உண்டான தானியங்களை ஒரு நீர்நிலைகளை விட்டோம் அப்படின்னாக்கா, அதுவும் நீர்நிலைகளுக்கு விடுறதுக்கு முன்னால் எந்த நீர்நிலைக்கு போகிறோங்கிறது முடிவு பண்ணிக்கிட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே 3, 6, 9 இத்தனை நாட்களில் அது ஒரு மூட்டை மாதிரி கட்டி படுக்கும் போது பக்கத்தில் வச்சு, அதன் பிறகு ஒரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணி, கணபதி வழிபாடு பண்ணி கொண்டு போய் நீர்நிலைகள் விடும்போது மிக அற்புதமாக அந்த திதி சூன்யம் வந்து தாக்கம் குறைகிறது என்பது எனது அனுபவபூர்வமான உண்மை. இப்போ எப்பயுமே நம்ம ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பெரிய இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஏன் கடலில் போய் குளிச்சுட்டு வரோம்? அதே மாதிரி வீட்லேயும் நம்ம அதை செய்யலாம். கடல்லனா என்ன, உப்பு இருக்க இடத்துல தான் நம்ம தூய்மையாகும் இல்லையா? அப்போ நம்ம வீடு வந்து துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு துடைக்கிறது, தினந்தோறும் நம்ம வந்து குளிக்கும் போது இந்த கல்லுப்பே வந்து பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். பெண்கள் அது கூட சேர்ந்து நம்ம மஞ்சளும் சேர்த்து வச்சுக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சோண்டு வந்து கல்லுப்பு போட்டு தினம் குளிக்கும்போது கண் திருஷ்டி, இந்த தோஷம், இந்த நெகட்டிவ் பலன்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதோட தாக்கங்கள்லேருந்து வெளியே வரலாம். அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த திதிசூன்யம்ங்கிறது வந்து வர்க்கோத்தமான திதிசூன்யம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே போல் அமாவாசை, பௌர்ணமி திதிகளுக்கு திதிசூன்யம் கிடையாது. இதுக்கு விதிவிலக்குகளும் உண்டு. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இது வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 இருந்தால் அந்த தடைப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் தடைப்படாது. அதே போல் திதிசூன்யமும் எடுபடாது. இந்த ராசி கட்டத்தில் வந்து திதிசூன்யம் ஆச்சுன்னா திதிசூன்யமும் எடுபடாது அப்படிங்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு அதே போல் நெக்ஸ்ட் யோகம், மொத்தம் நமக்கு 27 யோகங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு யோகி, அவயோகி அப்படின்னு இருக்காங்க. இப்போ நாமளே வந்து யோகி, அவயோகி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம் யோகியாக இருக்கும், ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம் வந்து அவயோகியாக இருக்கும். அப்போ அந்த அவயோகி நட்சத்திரத்தில் நமக்கு என்ன நடக்குது, யோகி நட்சத்திரத்தில் என்ன நடக்குது நம்ம அப்சர்வ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். அப்போ ஒருத்தர் யோகி நட்சத்திரம் விஷ்கம்ப யோகம் அப்படின்னாக்கா யோகி நட்சத்திரம் பூசம், அவயோகி நட்சத்திரம் திருவோணம். அந்த காரக உறவுகள் இடத்துல நமக்கு எப்படி லிங்க் இருக்குது, தர்க்கம் பண்ணுறோமா, அவங்களுக்கு நமக்கு பிடிக்கலையான்னு பார்த்துட்டாலே நீங்கள் அடுத்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது யோகி, அவயோகி, அந்த காரக உறவு எப்படி இருக்கும். அப்போ அந்த அவயோகியை வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ அந்த அவயோக தினத்தில், அவயோக நட்சத்திரத்தில், இப்போ திருவோணம்னா சந்திரன், கண்டிப்பாக அவங்க அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, அன்னதானம் கொடுக்க முடியலன்னா கூட அரிசி, குலதெய்வம் கோயிலுக்கு அரிசி வெல்லம் கொடுக்கலாம், பெஸ்ட்டு. சந்திரனாலே அம்பாள் இல்லைங்களா, மாரியம்மன் இல்லைங்களா. ஆடி மாதத்தில் ஏன் வந்து அத்தனை பேர் போய் கூழ் ஊற்றுறாங்க, அத்தனை பேர் போய் அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு பெரியோர்கள் எவ்வளோ அழகாக வகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சந்திரனோட வீடு அது இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த அவயோகத்திலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதே போல் ஒரு கிரகம் அசுப கிரகமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது வந்து யோகி நட்சத்திரத்திலிருந்து திசை புத்தி நடத்தும் போது நமக்கு பெரும்பாலான யோக பலன்களை கொடுக்கும். அதே சுபகிரகமாக இருந்தால் கூட அவயோக நட்சத்திரத்திலேருந்து திசை புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக அந்த சுப பலன்களை போராடி தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த சமயத்தில் தான் அவயோகத்துக்கு உண்டான தானங்களை நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம பலன்களை மீட்டு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ ஜாதகம் போட்ட உடனே ஒருத்தருக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம போட்டுக்கணும். இப்போ காலையில் சார் வந்து அந்த எம்எம் சிஸ்டம் சொன்னார் இல்லையா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 years முன்னாலே இது வந்து யூடியூப்பில் வந்தது. அதுபடி நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அது நம்ம டிக் அடித்து பார்க்கும்போது எது வந்து அது இப்போ சப்போஸ் சூரியனோ சந்திரனோ நமக்கு டிக் ஆகலை, அது டின்ட்டு போட்டு வச்சுட்டாங்க, அந்த காரக உறவுகளிடத்துலையோ ஒரு ஏக்கமோ அது சார்ந்த வேலைகளோ அந்த ஜாதகருக்கு கிடையவே கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் ஈஸியாக எடுக்கும்போது அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வேலை தான் நம்ம ஜோதிடர்களுக்கு. இது நடக்காது, இது செய்யாதுன்னு சொன்னால் எந்திரிச்சு போயிடுவாங்க, அவங்களே மனம் முடிஞ்சு வராங்க நம்மக்கிட்ட இல்லையா. அப்போ அது நடக்கணுங்கன்னா 100% யாராலையும் ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில். அப்போ ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு அந்த ஜாதகர்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்ல முடியுமோ, நமக்கு நல்ல வழி நிறைய பரிகாரங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லணும், அவங்களுக்கு மிக அருகாமையில் மிக எளிதில் வாழ்வியல் பரிகாரங்கள், தானிய பரிகாரங்கள், உணவு தானிய பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது. சூரியனாக்கா சூரிய நமஸ்காரம் தினம் பண்ணாலே போதுமே இல்லைங்களா. சந்திரன் போது பௌர்ணமி நிலவில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் தினம் வளர்பிறை சந்திரன் தினம் சந்திரன் பார்த்தாலே போதும் இல்லைங்களா. அப்போ அந்த வளர்பிறை சந்திரனப்போ வந்து உணவு தானம் ஒன்றும் இல்லை, குலதெய்வம் கோயிலுக்கு போய் அரிசி வெல்லம் தொடர்ந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்கும் போதே பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான நெகட்டிவ் தாக்கங்கள் நம்ம கண்டிப்பாக குறையும். குலதெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது என்றைக்குமே. நிறைய பேர் குலதெய்வம் தெரியலன்னுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணுன்னாக்கா, உலகத்துக்கே குலதெய்வம் யாருன்னா முருகப்பெருமான்.
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நம்ம குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம எல்லாருமே கற்று வச்சுருக்கோம். அந்த 5ஆம் இடத்துல அந்த அதிபதி யார், எந்த நட்சத்திரத்தை நிற்கிறாங்க, அவங்க எங்கே போயிருக்காங்க, ஆண் வீடா பெண் வீடா, அதெல்லாம் சொல்லும்போது எதுவுமே தெரிலனாக்கா ஒரு இழுப்பெண்ணெய் 9 இழுப்பெண்ணெய் விளக்குகள் அந்த முருகப்பெருமான் கோயிலில் போய் வச்சுட்டு திரும்ப அதே நாள் வந்து வீட்லேயும் 9 இழுப்பெண்ணெய் விளக்குகள் வச்சு, இல்லை அங்கேயே போக முடியல எங்களால் அப்படின்னு வீட்டிலேயே வெள்ளிக்கிழமைக்கு குலதெய்வங்கிறது வெள்ளிக்கிழமை அந்த அபிஜித் நேரத்தில் 9 இழுப்பெண்ணெய் விளக்குகள் வச்சு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு எந்த வகையிலையாவது குலதெய்வம் யாருங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். குலதெய்வத்துக்கு இழுப்பெண்ணெய் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் கர்ணம், நெக்ஸ்ட் கர்ணம்னு சொல்லும்போது மொத்தம் 11 கர்ணங்கள் இருக்குது. அந்த 11 கர்ணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 11 கர்ணங்களுக்கும் உண்டான மிருகம் இருக்குது, அதிபதி இருக்காங்க, வழிபாட்டு ஸ்தலம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவகர்ணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்கு உண்டான மிருகம் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து அதிபதி கிரகம். நாமக்கல் நரசிம்மர் தான். அப்போது ஒருத்தர் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை, எல்லாமே அசுப இடத்துல நினச்சி ஜாதகமே நல்லா இருக்கும்போது கர்ணத்தை நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. நீங்கள் வந்து சிங்கம் அப்படிங்கிற ஸ்டில்லை வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, வண்டியில் ஒட்டிக்கோங்க. அது வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி. அதனால் செவ்வாய் தான் அதுக்கு அதிபதினு சொல்லும்போது செவ்வாய்க்கு உண்டான அதிபதி முருகனையும் நம்ம சொல்லலாம். நாமக்கல் நரசிம்மரை தொடர்ந்து அந்த பவகர்ணத்தில் அவங்க வழிபடுறதுக்கு உண்டான ஒரு 9 மாதத்துக்காவது பவகர்ணம் என்னைக்கு வருதோ நம்ம குறிச்சியே கொடுத்துடலாம். அவங்க இந்த நாளில் போய் வழிபடுங்க, நாமக்கல் நரசிம்மரை போய் வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம கர்ணத்தன்னைக்கு கர்ணநாதனை வழிபடும் போது அற்புதமான பலன்கள், வெற்றிக்குரிய நமக்கு எங்கேருந்தோ ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு 25% பலன் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த கர்ணத்தன்னைக்கு நம்ம கர்ணநாதனை வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் பூஸ்டர் மாதிரி நமக்கு கொடுக்கறது. அப்போ அந்த 11 கர்ணங்களுக்கும் என்னென்ன இருக்குது, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்திரை கர்ணத்துக்கு கோழி, மற்ற எந்த மிருகங்களையும் நம்ம உணவாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த பத்திரை கர்ணம் ஒருத்தருக்கு வரும்போது பஞ்ச பட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பட்சி இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்சி கோழியாக வந்தாலோ இந்த பத்திரை கர்ணம் பிறந்தவங்க இருந்தாலோ அவங்க பார்த்தீங்கன்னா சிக்கனே தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. உண்மையாகவே நம்ம உங்களுக்கு சொல்லும், நீங்கள் அதை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதை நமக்கு எந்த பட்சி இருக்கோ, எந்த கர்ணநாதன் மிருகமாக வருதோ அதை சாப்பிட்டா வதை பண்ணக்கூடாது. வதை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிச்சே தீரணும். அதனால் அதை பண்ணக்கூடாதுன்றதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க எல்லாம் வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜோதிடர்கள்லாம் தெய்வம்னு நினைக்கிறாங்க. இவங்களை வந்து பார்த்துட்டாக்க ஏதோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, காசு கொடுக்குறாங்க, மெடிசன் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லாயிடுது. அந்த மாதிரி ஜோதிடர்கள் ஃபேஸை பார்த்துட்டாலே ஏதோ நடக்கும்னு வராங்க. நம்ம இதை செய்யன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக அவங்க செஞ்சால் ஒழிய அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் குறையாது. இந்த தடவை பார்த்துட்டு 3 மாதம் கழித்து வந்துட்டு திரும்பவும் அதே கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அது செய்வதற்குண்டான பலன் கருத்துக்களை நம்ம சொல்லணும். வரும்போதே அவங்க வந்து செய்யக்கூடியவங்களா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுவோம். இதை கண்டிப்பாக செய்யுங்கம்மா, உங்களுக்கு தாக்கம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும் போது அவங்க செஞ்சால் கண்டிப்பாக அவங்க தாக்கம் வந்து குறைக்கலாம். இது கர்ணம். இந்த மாதிரி 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், இது 5ஐயுமே நம்ம பேலன்ஸ் பண்ணாலே பலவித பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் வாழ்க்கையில். அடுத்து முடக்கு. இந்த முடக்குங்கிறது வந்து முடக்கி விட்டுரும் வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க அந்த முடக்கை பற்றி. ஆனால் கால்குலேஷன் மட்டும் ஒன்று தான். இப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அங்கேருந்து எண்ணி மூலம் வரைக்கும் வரணும். எத்தனை எண்ணிக்கை வருதோ அதே எண்ணிக்கையில் பூராடத்திலிருந்து எண்ணும் போது எந்த பாவகத்தில் நிற்கிதோ அந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுதான் முடக்கு பாவகம், முடக்கு நட்சத்திரம். அதுக்குன்னு ஒரு கோயில்கள் நம்ம எல்லாருக்கும் அனைவருக்குமே அந்த இதில் வந்து இருக்குது, அந்த டேப்லேஷனில் இருக்குது, தெரியும். அப்போ அது லக்னத்துக்கு எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த மாதம், தமிழ் மாதத்தை, சப்போஸ் இப்போ சூரியன் வந்து ஒரு பூசத்தில் நிற்கிறாருன்னு வைங்களேன், பூசத்தில்னா அங்கேருந்து எண்ணி வரும்போது மூலத்துக்கு வரும்போது ஒரு நட்சத்திரம் 12வது நட்சத்திரமாக வருவார்னு நினைக்கிறேன். வரும்போது திரும்பவும் பூராடத்துலேருந்து எண்ணும் போது அது ரோஹிணியில் வந்து நிற்கும். 2ஆம் பாவம். காலபுருஷன் படி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகப்படி பார்த்தாலும் கூட காலபுருஷ தத்துவப்படியும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு மேஷ லக்னமாகவே இருக்கிறாங்க, அவங்க ஜாதகப்படி 2ஆம் இடம் விடுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, சமைச்சே வச்சுருப்பாங்க, சாப்பிட முடியாது, டயத்துக்கு சாப்பிட முடியாது, இதெல்லாம் நடக்கும். தன விரயம் ஆகும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்.
காசு எங்கேயோ போய் முடக்கி விட்டுருவாங்க, சிக்கிக்கும், இதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துல இந்த தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் தான் அது கோயில்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீரங்கம் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் 21 விளக்குகள் வச்சு வெத்தலை பாக்கு பழம் பூ தேங்காய் அர்ச்சனை இவ்வளோதாம்மா பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளானது. சரி, நீங்கள் அப்படியே அந்த கோயில்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் இதே ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜர் வந்து அதே தான். அந்த 21 விளக்குகள் வைக்கிறது, சில 21 வைக்கிறாங்க, சில 27 வைக்கிறாங்க, சில அந்த வயதுக்கேற்ற விளக்குகள் வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 21 விளக்குகள்ங்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் 21 விளக்குகள் வச்சு அந்த தாம்பூலம், தட்சணை, அர்ச்சனை, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்களுக்கு அதே போல் அந்த மாதம் விட்டுட்டாங்கன்னு போக முடியாத சூழ்நிலை வைகாசி மாதம். அதே திரிகோணமாக வரணும். வைகாசிக்கு திரிகோணம் எது? புரட்டாசி. புரட்டாசிக்கு திரிகோணம் எது? தை. அப்போ அந்த திரிகோண மாதத்தில் அதே நட்சத்திரத்தில் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயோ அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போயோ இந்த சேம் ப்ரொசீஜரை செய்யும் போது கண்டிப்பாக அந்த முடக்கு வந்து சரியாகும். ஒரு தடவை செஞ்சுட்டு நமக்கு சரியாகவே ஆகாது. ஒரு ரவுண்டு வந்துடணும். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது அடுத்த ரவுண்டு நம்ம வரலாம் இல்லையா? அடுத்த ரவுண்டுக்கு வரும்போது நம்ம வெளியூருக்கு போகலைன்னா கூட நம்ம குலதெய்வம் கோயிலில் கண்டினியூஸாக அந்த மாதத்தில் நம்ம செய்யலாம். அந்த நட்சத்திரம் அது ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த அன்னைக்கு நம்ம பிரச்சனையை நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுண்டான்னு சொல்லிட்டு அந்த டைமை ஒதுக்கி வச்சுட்டு அந்த நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் அன்னைக்கு காலையில் நட்சத்திரம் போட்டிருப்பாங்க, சாயங்காலம் நம்ம 7 மணிக்கு அந்த நட்சத்திரமே போனதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த நட்சத்திரம் தங்கணும். அந்த முந்தின நாளே சாயங்காலம் வந்துருச்சுன்னா கூட போகலாம். அப்போ பெரும்பாலான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்கிறத விட 12 மணிக்குள்ளே செய்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை தரும். இந்த மாதிரி ஏதாவது பரிகார கோயில்களுக்கு, பரிகாரத்துக்கு, யாகத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்த உடனே வீட்டில் நம்ம எப்பயுமே மழை நீரை வச்சுக்கணும். ராமேஸ்வரம் போனால் அந்த 22 தீர்த்த நீர்களை வச்சுக்கணும், எப்பயுமே கொஞ்சம் வச்சுக்கணும். போயிட்டு வந்த உடனே அந்த மழை தண்ணியில் கொஞ்சோண்டு நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா அந்த பரிகாரம் உடனடியாக செயல்படும். ஒருத்தர் திருப்பதிக்கே போக முடியல, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை தடவை போயிட்டு வரீங்க, நான் ஒரு தடவை கூட திருப்பதிக்கே போனதே இல்லை, எங்களுக்கு போகவே முடியலன்னு. அவங்க கண்டிப்பாக அந்த மழை தண்ணீரை ஒரு தடவையான குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளித்தாங்கன்னா உடனடியான வாய்ப்புகளை உங்களுக்கு கிட்டும். இது உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா சந்திரஸ்தலம் இல்லையா, மழையிலேயே நினையணும். அந்த சந்திர பலம் இல்லாதவங்க நிறைய நாள் பார்த்திங்கன்னா மழை தண்ணியிலேயே நினையணும். இந்த சந்திர பலம் இல்லாதவங்க ஒவ்வொரு நாளும் வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கணும். வாட்டர் தண்ணியை குடிச்சிட்டு போகணும். அம்மா கையால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணும். சந்திரன் அம்மா இல்லையா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ கால குழந்தைங்கள்லாம் யாரும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கோ தயாராக இல்லை. தண்ணியாவது குடிச்சிக்கோ, தண்ணி வாட்டர் தண்ணி வச்சுக்கோ, இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இந்த சந்திர பலமானது, ஆன்ம பலமானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்திர ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமண நட்சத்திர பொறுத்தது கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 10 பொருத்தம் இருந்தாக்கா கல்யாணம் பண்ணுறாங்க. அது பார்க்கவே கூடாது. அப்படி குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது 2 பேருக்கும், 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 3ஆம் இடம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்களுக்கு மேடம் சொல்லி கொடுத்தது. அந்த 3ஆம் இடம் வந்து கரு முட்டை உருவாகும் இடம். அது வந்து நல்லா இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், இல்லைன்னா நம்ம என்ன பரிகாரம் சொல்லணுன்ற முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5ஆம் இடம் எப்படி இருக்கணும், குலதெய்வம். 9ஆம் இடம் கர்ப்பஸ்தானம், அது எப்படி இருக்குது, ஒரு பெண்ணுக்கு இத்தனையும் பார்க்கணும் நம்ம. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் திருமண பொருத்தம் முடிவு பண்ணணும். அதே போல் முடக்க நட்சத்திரம் வந்து திருமண பொருத்தத்தில் மிக அற்புதமாக வேலை செய்யும். அவயோகியும் அற்புதமாக வேலை செய்யும். ஒருத்தர் ஆணவ நட்சத்திரத்தினோட யோகி நட்சத்திரம் பெண்ணுக்கு நட்சத்திரமாக இருந்தால் தாராளமாக தைரியமாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அங்கே பொருத்தம் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதே போல் முடக்கம் பார்த்தீங்கன்னா ஆண் நட்சத்திரம் பெண்ணுக்கு முடக்காகவோ, பெண் நட்சத்திரம் ஆணுக்கு முடக்காக இருந்தால் லாக்கப் ஆயிடுவாங்க. 2 பேருக்கும் தைரியமாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அதே போல் ஆணோட லக்னமோ ராசியோ பெண்ணோட லக்னத்துக்கோ ராசியோ திரிகோண பாவகத்தில் வந்தாலும் கூட இங்கே ஓரளவுக்கு வந்து திருமண பொருத்தத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்தால் கூட கண்டிப்பாக 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. ஆணோடைய லக்னமோ ராசியோ பெண்ணோட லக்னத்துக்கோ ராசிக்கோ திரிகோண பாவகத்தில் வரும்போது கண்டிப்பாக அந்த திருமண பொருத்தம் நல்ல பொருத்தம், தைரியமாக நம்ம திருமண பொருத்துக்கு செஞ்சு பொருத்தம் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் இந்த தசாநாதன் கோச்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரத்தில் வந்தால் என்ன பலன்கள், இதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. இப்போ தசாநாதன் கோச்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 11, 20வது நட்சத்திரத்தில் வந்தால்
தனசுகம், சுகபோக வாழ்வு, சந்தோஷம், இது எல்லாமே கிடைக்கும். அதே போல் தசானதன் கோச்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 12, 21வது நட்சத்திரத்தில் வந்தால் பூமி, பொருள், அந்தன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம அந்தன்னைக்கு வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். பாரு, இன்றைக்கி போனோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போனோம், நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகலை, ஏதோ ஒரு விரயம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்ம அன்றைக்கி வந்து நம்ம போய் தசானதன் புத்தினதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஆய்வு பண்ணும்போது, நம்மளோட இதை ஆய்வு பண்ணும்போதே நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல. அப்போ மைண்டில் வந்துடும் அது. அப்போ தசாநாதன் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 12, 21வது நட்சத்திரத்தில் வரும்போது பூமி, இந்த பொருள் விரயம், தேவையற்ற செலவு, உடல் ஆரோக்கியம் கெடுறது, இதெல்லாம் நடக்கலாம். அதே தசானதன் கோச்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 13, 22வது நட்சத்திரம் வரும்போது சிறப்பான பலன்கள் இருக்குது, பல நன்மைகள் இருக்கும், மரியாதை கிட்டும், கௌரவம், அந்தஸ்தும் அன்றைக்கி இருக்கும், எதிர்பாராத விதமாக அதெல்லாம் நடக்கும். அதே தசானதன் கோச்சாரத்தில் 14, 23வது நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது சில நஷ்டங்கள், சில துக்க சம்பவம்லாம் நம்ம கேட்டால் வருது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு திடீர்னு வருது இல்லையா, அன்றைக்கெல்லாம் பார்த்தா இது கண்டிப்பாக கோயின்சிட் ஆகிருக்கும். அதே போல் தசானதன் கோச்சாரத்தில் வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு 15, 14, 24வது நட்சத்திரம் வரும்போது நல்ல பெயர், புகழ் நல்லா கிடைக்கும், தொட்டது துலங்கும். அப்போ இந்த நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் அப்ளிகேஷன் போடுங்க, இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நம்ம சொல்லிடலாம் ஜாதகருக்கு. அதே போல் தசானதன் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 16, 25வது நட்சத்திரமாக வந்தால் சில மனக்கஷ்டங்கள் உருவாகும். அந்த அன்றைக்கி நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் தசாநாதன் கோச்சாரத்தில் 17, 26வது நட்சத்திரத்தில் வரும்போது அரசால் அங்கீகரிக்கப்படுவார் என்பது நற்பெயர் உண்டு. அதே போல் தசானதன் கோச்சாரத்தில் 18, 27வது நட்சத்திரமாக வந்தால் வெற்றி கண்டிப்பாக இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, புத்தி நல்ல வேலை செய்யும், நல்ல மரியாதையும் கிட்டும். இப்போ தசானதன் கோச்சாரத்தில் வக்ரமடையும் போது எந்த நிலையில் இருந்தாலும் காரியம் இழுபறியாக இருக்கும். இப்போ தசானதன் கோச்சாரத்தில் இந்த நட்சத்திரத்தெல்லாம் சொன்ன யாராவது கஸ் பண்ண முடிஞ்சுதுங்களா? 11, 20ங்கிறது என்ன? சூரியன், அவ்வளோதான். சரிங்களா? 1 + 1 2. அதே போல் 12, 21ங்கிறது 3. ஓகேவா? தசானதன் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 3வது நட்சத்திரத்தில் அப்படிங்கிறது பதிலாக 12, 21ன்றதை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். எல்லாமே தாராபலன் கால்குலேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த தசா புத்தி அந்தரா சொல்லுங்க. கோச்சாரத்தில் சுக்கிரன் வருவார்ல, சனி பகவான் கோச்சாரத்தில் வர்றாருல்ல, ஜென்ம நட்சத்திரத்தில் எங்கே ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்க்கணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் எத்தனாவது நட்சத்திரம் தசானதன் வராரு அப்படின்னு அந்த அன்னைக்கு நான் அந்த நட்சத்திரம் மட்டும் சொல்லலையே. நீங்கள் தாராபலனில் வந்து நான் இந்த கேல்குலேஷன் சொல்லியிருக்கேன். அது அப்போ 3வது நட்சத்திரமாக எடுத்துக்கலாம், 12வது நட்சத்திரமாக எடுத்துக்கலாம், 27வது அந்த 3ன்ற எண் எங்கெங்கெல்லாம் வருதோ நீங்கள் எடுத்துக்கலாம். வரும் சார், கால்குலேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கிறது அந்த நம்பரே நீங்கள் கூட்டி பாருங்கள். 2, 20 சார், அது அப்புறமா வச்சுக்கலாம் சார், இதை முடிச்சிடுறேங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நான். ஒரு கிரகம் தன்னை திசையில் வந்து யோகத்தை தரணுன்னா அந்த கிரகம் பிறந்த லக்னத்திற்கு மற்றும் அந்த கிரகத்திற்கு சூரியன், சந்திரன் 2மே ஒளி கிரகங்கள். அந்த கிரகத்தினோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தன் தசா காலத்தில் நல்ல பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க. யார் ஒருத்தரும் வந்து 100% அனுபவித்து பெரிய ராஜாவெல்லாம் வாழ்கிறதில்ல. பெரிய ராஜாவாக வாழ்ந்து 100% பொருளாதார உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் வந்து நல்ல பலன்கள்னும் போது நம்ம எதிர்பார்க்காத பலன்களும் கிடைக்கிறதுக்கு இந்த சூரியன், சந்திரனுங்கிறது ஒளி கொஞ்சம் நமக்கு வீசும், பிரகாசமாக இருக்கும். அப்பாடா முந்தி விட இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர நாடி. இந்த சந்திர நாடிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசன்னம் போடும்போதும் சரி, தினசரியுமே சந்திரன் சுற்றிகிட்டே இருக்கவர் இல்லையா? இப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ, இன்றைக்கி மிருகஷீரத்தில் ஓடிட்டுருக்கு, காலையில் ரிஷபத்தில் இப்போ வந்து மாறி இருப்பார், மிதுனத்தில் ஓடிட்டுருக்காரு. அப்போ அந்த சந்திரன் நின்ற இடம், சந்திரன் பார்க்குற இடம், அந்த பாவகத்துக்கு அந்த ஜாதகருக்கு என்ன பாவகமாக வருதோ அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது, அந்த சந்திரன் எந்த பாவகத்தில் நிற்குது. இப்போ மிதுனத்தில் இருக்காருன்னு வைங்களேன், அது மிதுனத்துக்கு திரிகோண பாவகங்கள், மிதுனம், துலாம், மகரம், இந்த கும்பம், இந்த 3 பாவகங்களுக்கும்
பாவகத்தில் இருக்க லக்னம் ராசிக்காரங்க மட்டும்தான் உங்களை அன்றைக்கி பார்க்கவே வருவாங்க. நீங்கள் நல்லாவே யோசிச்சு அன்றைக்கி எழுதியே வச்சிடலாம். மிதுன ராசியில் ஒரு கிரகம் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாருனா அவர் பார்க்கக்கூடிய பாவகத்தை கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகரோட பாவகத்துக்கு லக்னத்துக்கு எத்தனாவது பாவகம் வருதோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். அதே போல் மிதுனத்துக்கு திரிகோண பாவகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாவங்களோட லக்னமோ ராசியோ இருக்கக்கூடிய ஜாதகர் கண்டிப்பாக நம்மளை விசிட் பண்ண வருவாங்க. யாராவது ஃபோன்லேயாவது பேசுவாங்க. நம்ம தொடர்பாக யாருமே தொடர்பு பெறாமல் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அவங்க தொடர்பு பெற்றாங்கன்னா இந்த ராசி லக்னக்காரங்கள்லாம் கண்டிப்பாக அவங்கள தொடர்பு பெறுவாங்கன்றது எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போல் சந்திரன் சமசப்தமாக இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, அதே போல் ஜாதகன் குறிப்பிட்ட பாவகத்தில் திரிகோண ஸ்தானத்தில் இப்போது ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த திரிகோண பாவகம்ன்றது தனுஷு. அந்த தனுஷுவில் 9ஆம் பாவகம் பாகிஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா. யாரோட ஜாதகத்துக்குமே சரி லக்ன பாவகத்துக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திர அதி தேவதை கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பாங்க. நமக்கு என்ன பாக்கியமே கிடைக்கலனா நீங்கள் நேராக போய் 9ஆம் பாவகம் என்னன்னு எடுத்துக்கிட்டு, இல்லை திசாநாதன் நடத்தக்கூடிய 9ஆம் பாவகமோ, இல்லை 2ஆம் இடம் கல்வியை பற்றி கேட்குறாங்களா அதனோட 9ஆம் பாவகமோ, அதில் இருக்க நடு நட்சத்திர அதி தேவதை வழிபடும். அதுக்குண்டான பாக்கியங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆத்மார்த்தமாக செய்யணும். முதல்ல அவங்க நம்மளை நம்பணும், ஜோதிடத்தை நம்பணும், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் கிரகங்களே வழி கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்டே ஒருத்தர் முன்னால் உட்காடுறாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத எத்தனை பேர் உட்காடுறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வர்றவங்களுக்கெல்லாம் கிரகங்களே நம்மளோட இதெல்லாம் வாக்கு மாதிரி தான். நம்மக்கிட்ட இருந்து வாக்கு அவங்களுக்கு வராதுங்க. இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பயபக்தியோட ஒரு நம்பி வந்தவங்களுக்கு பாருங்கள் நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்போம். இது ஒரு வாக்கு மாதிரி தான், அவங்களுக்கு கிரகங்கள் வழி கொடுக்கும். கிரகங்களுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ சூரியன் சந்திரன் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. தினந்தோறும் நம்ம ராசி கட்டத்தில் நம்ம போய் கோயிலில் போய் சூரியாய சந்திராய மங்களாய் புதாய் சொல்லிட்டு குரு பகவானுக்கெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். அந்த கிரகங்கள்லாம் நம்ம வீட்டிலே தான் இருக்குது, நம்ம ஜாதக கட்டத்திலே தான் இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்க அந்த கிரகங்களை கட்டத்தில் தினந்தோறும் தொட்டு வணங்கினாலே நம்ம கிரக தோஷம் போகுமா போகாதா சொல்லுங்கள். எப்படியாப்பட்ட தோஷங்களும் இருந்தால் தாக்கமாவது குறையும். நமக்கு அது வழியாவது பார்த்தாவது காமிக்கும். எப்படியோ ஒரு வழியில் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். இது உண்மை. இது எனக்கு அனுபவபூர்வமான உண்மை. அதுதான் நான் இப்போ செஞ்சுட்டும் இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் உண்மைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அதே போல் இந்த ஜாதகத்தை இப்படி மடித்து பொட்டலமாக மடித்து கொண்டுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னே நம்ம சொல்லணும். இது ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு ரெக்கார்டு, நமக்கு அங்கேருந்து அனுப்பிச்ச ரெக்கார்டு. இங்கே இருக்கிற ரெக்கார்ட் நோட்டை ஒரு ஸ்டூடெண்ட் +2ஓ காலேஜோ உங்கள் வீட்டில் படிக்கிறாங்க. ரெக்கார்ட் நோட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறீங்க, கிறுக்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி முடியும்? அதே மாதிரி தான் இந்த ரெக்கார்டு, உங்கள் வாழ்க்கையினோட ரெக்கார்டு. இது மேலேருந்து இறைவன் கொடுத்த ரெக்கார்டு. அதை நீங்கள் கசக்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும். நீங்கள் எப்படி, அதனால தான் அந்த காலத்திலே பெரியவங்கெல்லாம் நோட்டாக போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் நமக்கு அனுபவபூர்வமாக உணர்வுபூர்வமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணிங்க. இவ்வளோ கம்ப்யூட்டர் ஜாதகம் ஆயிடுச்சா, எல்லாம் இப்படி கசக்கி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இது போய் கண்டிப்பாக இது வீட்டில் எடுத்து வச்சுட்டு வேறு ஒன்று போட்டு ஃபைலில் போட்டு வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர் அதிலே கிறுக்கி தராங்க. ரெக்கார்ட் நோட் நம்ம பத்திரத்தை எடுத்து கிறுக்கி விடுமா? நம்ம வீட்டு பத்திரம் இருக்குது, அதில் அங்கங்கே கிறுக்கி வச்சா அந்த பத்திரம் செல்லுமா? அதே போல் தாங்க ஜாதகமும். அதில் நீங்கள் கிறுக்கக்கூடாது. உங்கள் ஜோதிடர்கிட்டே சொல்லுங்கள், அவங்க நோட்டில் அவங்க போட சொல்லுங்கள். உங்களோட ஜாதகத்தில் அவங்க கை வைக்கக்கூடாது. இது உங்களுடைய ரெக்கார்டு. இப்போ நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை பலனை கேட்கும்போது இதானே கொண்டு வரீங்க, வேறு எதுவும் கொண்டு வரீங்களா? இல்லையே. அப்போ இதில் ஒரு பிளாக் மார்க் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் பிளாக் மார்க் தான். அதனால் இது தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ரெக்கார்டாக ஒரு நல்ல பயபக்தியோட சாமி ரூமில் வச்சு ஒரு அட்சதை பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல பலன்கள், நல்ல வழி உங்களுக்கு கிடைக்குது. இது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதே போல் லக்னம் நின்ற புள்ளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் நிற்கிதுன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அதி தேவதை சரஸ்வதி தாயார் எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீங்கள் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அஸ்வினினால கேது, நல்ல அறிவாளி. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துடுவீங்க. இருக்கிறதுலே பலமிக்க கிரகம் கேது. அந்த கேதுக்குண்டான ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னும் சொல்லலாம் நம்ம.
அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகத்துக்கு வருவீங்க. ஆன்மீக ஞானமாவது உங்களுக்கு கிடைக்கும். ஞானம் கொடுப்பாரு, இவங்க ஏற்றுக்கலாம்னு நாம் பொறுப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு ருத்ராட்சமாவது நீங்கள் போட்டு ஒரு மாதிரி கௌரவ பிரச்சனையாக இருந்தாக்கா நீங்கள் பர்ஸ்லேயாவது வச்சுக்கோங்கன்னாவது நம்ம சொல்லலாம். அந்த கூத்தனூர் சரஸ்வதி தேவியை போய் நீங்கள் வழிபட்டு வாங்க. அதுவும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு. அஸ்வினினா குதிரை இல்லைங்களா, அந்த குதிரை சிம்பலை யூஸ் பண்ணுங்கள். அந்த குதிரைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொள்ளு தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும் போது கர்ம பலன்கள் கண்டிப்பாக குறையும். லக்ன புள்ளி ஒருத்தருக்கு அஸ்வினியாக இருந்தால், அதே போல் ஒவ்வொரு லக்ன புள்ளி ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் நமக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள், என்னென்ன இறை தெய்வங்கள்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதை நம்ம குறிப்பிட்டு ஜாதகருக்கு சொல்லலாம். அவங்க திசா புத்தி விட்டுறலாம், கோச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை சொல்லி பாருங்கள். கொஞ்சமாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இருக்கும். அந்த லக்ன புள்ளி என்ற அதி தேவதை நட்சத்திரத்தை வந்து வழிபாடு செய்யும்போது மிக நல்ல மாற்றம் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் திசா நடத்தும் கிரகம். இப்போ ஒருத்தருக்கு சனி திசைன்னு சொன்னார் இல்லையா, அவர் சனி திசை எந்த நட்சத்திரத்தில் நின்றுக்கோ அந்த அதி தேவதையை வழிபடணும். இல்லை அந்த சனிக்கிழமை நாளில் அனைத்தையும் விட நம்ம காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் காலபைரவர். அந்த சனிக்கிழமை நாளில் காலபைரவர் ராகு காலத்தில் காலையில் 9 to 10 அந்த காலபைரவருக்கு போய் விளக்கு வைக்கிறதுனா அந்த தீப எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய், அந்த கோயில் வைக்கணும்னா எண்ணெயே கிடையாது. நம்ம எண்ணெய் நாமளாக எடுத்துகிட்டு போகணும். 5 எண்ணெய்கள்: தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய். இந்த 5 விளக்குக்கு தனித்தனியாக வச்சு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மட்டும் ஏற்றக்கூடாது. நமக்கு எந்த திசை நடத்துதோ, இப்போ புதன் திசைனா புதன்கிழமை ராகு காலத்தில் நமக்கு அங்கே ஏற்ற முடியலையா, சாயங்காலம் அபிஜித் நேரம் செலக்ட் பண்ணிக்கணும். வியாழக்கிழமை அதே போல் ராகு காலத்தில் கோயில் திறந்துருக்காது, அந்த அன்னைக்கு அபிஜித் நேரத்தை செலக்ட் பண்ணிக்கணும். 6 மணிக்கு வேலையை போய் காலபைரவருக்கு ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். மற்ற எல்லா நாளுமே வந்து ராகு காலம் திங்கக்கிழமைனாக்கா 7 to 9, செவ்வாய்க்கிழமைனா 3 to 4, கண்டிப்பாக கோயில் திறந்துருக்காங்க இல்லையா. புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டும்தான் அடிபட்டு போகுது. அதே வெள்ளிக்கிழமை 10 to 12, சனிக்கிழமை 9. இந்த காலங்கள் அந்த ராகு நேரத்தில் அந்த காலபைரவருக்கு இந்த விளக்கு ஏற்றி வழிபடும் போது ஒரு தடவை வழிபட்டுட்டு வீட்டில் வந்து உக்காந்துருந்தாங்கன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வருடம் செய்யுங்க, 12 ஒரு டேர்ன் வரணும், ஒரு டேர்ன் முழுக்க வரணும். அதே போல் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே இல்லை, பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே பட்டுட்ருக்கவங்களுக்கு 12 பௌர்ணமி நாளில் 12 பௌர்ணமி நாட்டு காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறி இதில் வரக்கூடாது. ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துடணும், தானம் கொடுத்துடணும். அதில் முக்கியமாக சிகப்பு பூசணிக்காய் யார் ஒருத்தருக்கு வீட்டில் நோயோடு இருக்காங்களோ அவங்க கையில் வைப்ரேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது நோயினோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். அந்த நாட்டு காய்கறிகளோட இந்த இதுவும் கொண்டு போய் அந்த ஒன்று சிவன் கோயிலுக்கு கொடுத்துடணும். நம்ம சுகுணேஸ்வர் கோயிலே எல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போய் அன்னதானம் கொடுத்துடணும். இல்லைன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்கும்போது அன்னைக்கு காலையில் கொடுக்குறதோடு மட்டும் இல்லை, சாயங்காலம் போய் அலங்காரத்தை பார்த்துட்டு வரணும். ஒன்று சாயங்காலம் பார்க்கணும், இல்லை காலையிலே நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும். குடும்ப பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய தாக்கங்கள் குறையும். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும்தான் சாமி நினச்சிக்குவோம். அது காணா போச்சுன்னா அது எதனால் காணா போச்சு நம்ம மறந்து போயிடுவோம். அது மறக்கவே கூடாது. நமக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஏன் செஞ்சோம், அது சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம செஞ்சோங்கிற அவங்க மறக்கக்கூடாது. மறந்தால் மட்டும்தான் அதோட பலன்கள் முழுமையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள. அது உண்மை, கண்டிப்பாக மறக்கவே கூடாது. அது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் தெரியல, வருவாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க கர்மா அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். அதாவது யார் வந்து மிக மிக பொறுமையாக இருப்பாங்க, ஸ்லோவாக இருப்பாங்க அப்படின்னா மகர லக்னம், மகர ராசி, கும்பராசி, கும்ப லக்னம், சனி உச்சமடையக்கூடிய துலா லக்னம். இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு நடக்கிறதும் ஸ்லோவாக தான் நடக்கும். அவங்ககிட்ட இருந்து ஒரு வேலை வாங்குறதும் கஷ்டம், அவங்களே ஸ்லோவாக தான் இருப்பாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதுதான் உண்மை. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. மிகுந்த செல்வ வளத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னா, செல்வ வளத்துடன் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெத்தலை, பாக்கு, பழம், பூ, தேங்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு மகாலட்சுமிக்கு வழிபடும் போது, குலதெய்வத்துக்கு வழிபடும் போது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு தரும். அப்படிங்கிறத தன விரயத்தை பற்றி, தன வரவை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதுலேயும் தன வரவு தன விரயம் நமக்கு தன விரயம் ஏற்படக்கூடாது. நம்ம தன வரவை மட்டுமே தான் பார்த்துட்ருப்போம். தன விரயமே ஆகக்கூடாது ஒருத்தருக்கு அப்படின்னு நினைப்போம். நம்ம காசு செலவு பண்ண தான் காசு வரும். அந்த காசு வச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து பொருளாதார சேர்க்கையே ரொம்ப இப்படி இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னுவாங்க. அவங்க வந்து எந்த நேரத்தில் செலவு பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு எடுத்து செலவு பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்குது. அதே போல்
வெள்ளிக்கிழமைக்கு காலையில் 6 to 7 கல்லுப்பு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். தன விரயம் ஆகாமல் இருக்குன்னா அதே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8 to 9 கல்லுப்பு வாங்கிட்டு வரணும். இதை வந்து தொடர்ந்து கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது வேணால் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துக்கலாம். தன விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு 8 to 9 வெள்ளிக்கிழமை 6 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யணும். அப்போ 6 36 பாக்கெட் வச்சா அந்த 36 பாக்கெட் வச்சு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில். அந்த 6 வாரம் முடிந்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தரணுன்னு இருந்தால் கல்லுப்பு மட்டும் யாருக்கும் தரக்கூடாது. ஆனால் குறிப்பிட்ட அளவுள்ள கல்லுப்பு, பச்சரிசி, பச்சை பயிறு, வெல்லம் இதை எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோயில் இருக்க மடப்பள்ளிக்கு கொடுத்தால் கண்டிப்பாக உறுதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் தனவிரயம் ஸ்டாப் ஆகிடும், ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடும். இல்லைன்னா நினச்சதுக்கெல்லாம் தனவிரயம் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஃபயர் ஆகும், திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், திடீர்னு ப்ளம்பிங் ஒர்க்கும் இருக்கும், ஏதோ வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். பட் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக தனம் தங்கும் வீட்டில். அதே போல் நம்ம சமையல் கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் யூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ ஆண்கள் தான் சமைக்கிறாங்க நிறைய வீட்டில், அது வேறு விஷயம், அதெல்லாம் ரகசியம். அதனால் பெண்கள் சமைக்கக்கூடிய இடம், இந்த சமைக்கக்கூடிய இடத்த நம்ம சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும். ஸ்டவ் அப்பப்போயே தொடச்சிடணும். அந்த இடத்த கொஞ்சம் கூட ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாது. இந்த சமைக்கக்கூடிய இடத்துல ரைட் சைடில் தான் எண்ணெய், நெய், உப்பு, ஊறுகாய், புளி இது எல்லாமே அங்கே தான் இருக்கணும். ஒரு சிலர் லெஃப்ட் சைடு வச்சுக்குவாங்க, அதை மாற்றணும். இப்போ நிறைய பேர் நான் மாற்றி கொண்டு வந்துருக்கிறேன். என்கிட்ட வந்த ஜாதகர்களை மாற்றிருக்காங்க. அவங்க இதுவே மாறி போயிடும். அந்த ரைட் சைடில் வந்து வச்சுக்கணும். கொஞ்சம் அட்சதை வச்சுக்கணும். அந்த இடத்துல அட்சதை வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக உறுதியாக வச்சுக்கணும். அதில் ஒரு சொம்பில் தினம் காசு போட்டு வர சொல்லணும். தினமே காசு போடலாம். பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை குளிகை நேரத்தில் போடும்போது மிகப்பெரிய தன வரவு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த நம்ம சாப்பிட்ட தட்டு இருக்கு இல்லைங்களா, சாப்பிட்ட தட்டு, யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் ஒன்றுக்கு மேல் திப்புன்னு ஒரு இடத்துல போடக்கூடாது. அது தப்பு, மகா தப்பு. சாப்பிட்ட தட்டை மட்டும் அப்பப்போயே கழுவி வச்சிடணும். மற்ற பாத்திரங்களும் ஓரளவுக்கு தண்ணியிலையாவது அலசி வச்சுட்டு படுக்கணும். காலையில் நைட்டு வந்து ஒரு பெண்கள் வந்து சமையல் கட்டு விட்டு வெளியே வரும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாத்திட்டு வந்துடணும். திரும்ப காலையில் ஓப்பன் பண்ணும்போது அங்கே பேட் ஸ்மெல் வரக்கூடாது. வந்தாலே லக்ஷ்மி வரமாட்டான். அதாவது லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட் ஸ்மெல்லு, அந்த அசிங்கம், அந்த இதெல்லாம் பிடிக்காது. அப்போ நம்ம வீட்டில் முதல்ல லக்ஷ்மி தங்கக்கூடிய இடம் எதுனாக்கா ஃபஸ்ட்டு கிச்சன் தான் இல்லைங்களா. அப்போ அதை நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்ட அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய தன வரவு உண்டு அப்படிங்கிறது. சரி, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஓகே, இன்னும் இருக்குது. ஆனால் சார் வேணான்றாரு. நான் கடைசியாக இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய பதிவுகள் வந்ததில் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சமான பதிவு. நான் எழுதியே வச்சுருக்கிறேன். இது எங்கேருந்து எனக்கு வந்தது, எப்படி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2013ஆம் ஆண்டுன்னு எழுதி வச்சுருந்தேன் ஒரு நோட்டில். அதை எழுதி தந்திருக்கேன். ஒரு பக்தி வந்து நமக்கு எப்படி செய்கிறது, நம்ம வீட்லேயே நம்மக்கிட்டே இருக்குது, அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அதாவது சாதத்துடன் பக்தி இணையும் போது பிரசாதமாக மாறுகிறது. பட்டினியுடன் பக்தி சேரும் போது விரதமாக மாறுகிறது. தண்ணீருடன் பக்தி சேரும் போது தீர்த்தமாக மாறிவிடுகிறது. பயணத்துடன் பக்தி சேரும் போது யாத்திரையாக மாறிவிடுகிறது. இசையுடன் பக்தி மாறும் போது கீர்த்தனையாக மாறிவிடுகிறது. பக்தியில் வீடு திளைக்கும் போது வீடே கோயிலாகி விடுகிறது. செயல்களுடன் பக்தி சேரும் போது சேவையாகிவிடும். வேலையுடன் பக்தி மாறும் போது கர்ம வினையாகிவிடும். பிரம்மச்சரியத்தோடு பக்தி மாறும் போது துறவரம் ஆகிறது. இல்லறத்தோடு பக்தி சேரும் போது ஆன்மீகமாகின்றது. ஒருவனின் பக்தி ஆக்கிரமிக்கும் போது அவன் மனிதனாக மாறிவிடுகிறான். மனிதனுள் பக்தி முழுமையடையும் போது கண்டிப்பாக ஞானியாக மாறிவிடுகிறான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவை அடிக்கடி எடுத்து நான் படிச்சுக்குவேன். இந்த பேஜை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி எழுதிட்டு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் ஐயா யோகானந்த் குருஜி அவர்களுக்கும் என் குருநாதர் ரோஷன் அம்மா அவர்களுக்கும் மிக மிக நன்றி கலந்த வணக்கங்கள். ஆழ்ந்த தூக்கத்திலையும் கூட மேடம் சொல்லக்கூடிய ஜோதிட சூட்சமங்களையும் பரிகார சூட்சமங்களையும் உங்கள் ஆழ்மனம் மிக வெளிப்படைந்து கேட்டுட்டு இருந்துச்சு. பல விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருந்துச்சோ அது அத்தனையும் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுத்தாங்க. மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு ரோஷினி ராணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். பக்கத்தே விட்டு